கேமோட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேபி இன் எல்லோ. இந்த கேம் தான் வந்துட்டு நம்ம விளாட போகிறோம். இப்போ நைட் 1 இது வந்துட்டு இப்போது ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க, அந்த அப்டேட் தான். இதோட பேர் வந்துட்டு டார்க் வைஸ்பர்னு நினைக்கிறேன். ஆரம்பித்தோடனே இப்போ இதில் வந்துட்டு இந்த இவனெல்லாம் வேறு மாதிரி மாற்றிருக்காங்க. பேயானோடனே வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டே 1 டே 2 கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸிட்டு பிக்மெண்ட் பிளாக் கேட் அந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இவனை பேய் வந்துட்டு மாறுறது வந்துட்டு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. வேறு அப்டேட்னால இந்த கேட்டு அதெல்லாம் மாறிடுச்சு. இந்த பிளாக் கேட் எண்டிங் இருக்கும்ல, ஆனால் வேறு மாதிரி மாறிடுச்சான். அதில் இந்த ரோபோட் வருமானு எனக்கு தெரியலை. ரோபோட் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இவனை இதில் உட்கார வைக்க முடியுமா? இப்போ தட்டில் இவனை உட்கார வைக்க முடியலை. உட்கார வச்சா நல்லாயிருக்கும். இந்த ப்ரெட்டு கீழே போயிடுது. இவனை உட்கார வச்சோம்னா இதே இந்த ப்ரெட்டை வச்சோம்னா இவன் கீழே போயிடுறான். இங்கே பாருங்க, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. இப்போ வச்சு பார்ப்போம். அப்படியே இவனே தள்ளி விட்டாங்க. சரி, இப்படி வச்சு பார்ப்போம். அந்த வீடியோ வந்துட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு தான் போட்டிருக்கேன். என்னங்க அதான் வச்சுட்டேனே உள்ள. சரி, இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க பால் டப்பாவை எடுத்து இவனுக்கு கொடுக்க. இந்த இருக்கான் ஃபீடு த பேபி. என்னங்க பச்சை அனுபவம் வருது. சரி, இவன் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டான். அவனுக்கு வந்துட்டு நம்ம டைப்பர் மாற்றணும். இந்த வெஸ்டர்னில் போட்டு ப்ரெஸ் பண்ணிடுவோமா? ப்ரெஸ் பண்ண முடியலையே. எனக்கு வரைஞ்சி இதுக்குள்ளே அவனை போட்டு மூடிக்கிறது. இப்போ ப்ரெஸ் பண்ணுவோம். உள்ள போட்டு இருக்குது. இவனை நம்ம உள்ளே தூக்கி போட்டு இப்போ ப்ளஸ் பண்ணுவோம். நானும் பயந்துட்டேன். இங்கே இந்த கேட் இருக்குது, இதை கலெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம முதல் கேட்டே கலெக்ட் பண்ணியிருக்கோம். நான் பேபி நெல்லில் வச்சுருந்தேன். வந்துட்டு இது புதுசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இது நம்ம இந்த டைப்பர் எடுத்து அவனுக்கு போடணும். என்னங்க அவனை காணும்? அவன் வெளியில் இருப்பான். எல்லா கேம்லேயும் பண்ணுறது தானே. பேய் குழந்தைனாலே இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த டைப்பரை போட்டோன்னே அவனை தூங்க வைக்க சொல்லுது. தூங்க வச்சுருவோம். வந்துட்டு எனக்கு இந்த எஃபெக்டே ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. இந்த எஃபெக்டை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு மாதிரி ஒரு உண்மையான பேய் வீட்டுக்குள்ளே போன மாதிரி கிரே கலரில் இருக்காம். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் சென்சிபிலிட்டியை கூட வச்சுக்கிற போகிறேன். வச்சுட்டேன். அடுத்து வேறு ஏதாவது புக்கு ரீட் பண்ண சொல்லுவாங்க. புக்கு நம்ம இந்த புக்கை எடுத்துக்கிட்டு இதில் உட்காருவோமா? இதில் வந்துட்டு நான் வாய்ஸை கட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டான். இப்போ நம்ம வந்துட்டு கீழே போவோம். கீழே ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம டிவியை தானே எப்போதும் கூட பார்க்க சொல்லுவாங்க, அதே பார்ப்போம். இதில் உட்காந்து பார்ப்போம். என்னங்க இதில் வேறு எதுவும் ஓடுது? சரி, அப்படியே தூங்கிடுவோம். இவன் மேலே என்னமோ செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே ஏதாவது இது பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு. மேலே இவனை காணுங்க. எங்கே இருப்பான்? கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே தான் நம்ம பார்த்த வரைக்கும் அவன் இல்லை.
சரி கீழே போய் பார்ப்போமே. அது ஒரு லாக் ஆகிருக்கு. இந்த இருக்கான் பாருங்க. இவனை எடுத்து கீழே போட்டுருவோம். இப்போ இவனை சிரிக்கிற வைக்கிறதுக்கு இன்னொரு பெட்டில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ போட்டுருவோம். பெட்டு இந்த இருக்குது. இதில் போட்டுட்டு என்ன பொம்மை கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டோரி வாசிக்கணும். ஸ்டோரி புக்கு வாசிக்க முடியலை. நம்ம இந்த முயல் பொம்மையை கொடுப்போம். என்னங்க தூக்கி அடிச்சிட்டா மூஞ்சிலே. சரி இப்போ நம்ம இந்த பொம்மையை கொடுப்போம். ஐயோ கீழே விழுந்துருச்சு. சரி இந்த இதில் எடுப்போம். இதையும் அடிச்சிட்டான். இந்த ஸ்டோரியில் வந்த இது மாதிரி இதை கொடுத்தோடனே வாங்கிக்கிட்டேன். அந்த ஸ்டோரியிலையும் பூனை தான் இருக்குது. இதுலேயும் ஒருவேளை இதில் இந்த ஆடு பொம்மை இருந்துச்சுன்னா அவன் வாங்கிக்குவான் போல். இப்படிலாம் கதை எடுத்துருக்காங்க டெவலப்பரு. சரி நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். இதுக்கு இன்னும் 2 இது தேவைப்படணுமா? அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியுமா? இப்போ அதே ஆடு தான் போடுறாங்க. அவ்வளோதான். இந்த கேமை வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். இதோட இந்த முழுசாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.